தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அடுப்பை வச்சுக்கலாம். ஒரு பால் வச்சுக்கலாம். நெய் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வச்சுக்கலாம். வறுத்து முந்திரி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் சேமியா வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சேமியா வறுக்கணும் அந்த அளவுக்கு தான் பாயாசம் நல்லா இருக்கும். காய்ச்சல பால் ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு முடிக்கலாம். மூடி எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சேன்னு பார்க்கலாம். தேவையான சக்கரை போட்டுக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். பாயசத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.